பூரிக்கு மாவை பிசைஞ்சு வச்சுருப்பேன். கொஞ்சம் கெட்டியாக பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கு. பூரிக்கு பிசைஞ்ச உடனே போட்டுடலாம், அப்போ தான் நல்லா உப்பி வருங்க பூரி. நான் இதை சின்ன சின்ன உருண்டையை உருட்டி மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சோன்னா சீக்கிரம் போட்டு எடுத்துடலாங்க. நான் இப்போ தேய்ச்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். எண்ணெயில் அமைக்கி விட்டால் நல்லா பொப்புன்னு வந்துடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சாதான் இப்படி வரும். கொஞ்சம் எண்ணெய் காயில் இது நல்லா காஞ்சங்காட்டி பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இனி ஒன்றும் போட்டுடலாம். அடுத்ததான் எண்ணெய் நல்லா காயுங்க, அப்போ தான் நல்லா இந்த மாதிரி வருது. எல்லா பூரியுமே போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, பூரி சுட்டாச்சு.